பிக் பாஸ்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போன 3 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3, பிக் பாஸ் சீசன் 5ல வந்த சிபி மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சீசன் 5 ஹவுஸ்மேட் எல்லாரும் தாமரை தான் மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, சிபி எனக்கு கான்பிடன்ஸ் சுத்தமா போயிடுச்சுன்னு மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆடியன்ஸ்ல சில பேர் இது நல்ல மூவ்னு சொல்லியிருந்தாலும் இன்னும் சில பேர் இவர் இருந்திருந்தா இவர் தான் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆயிருப்பாருன்னு சொன்னாங்க. நம்பர் 2, பிக் பாஸ் சீசன் 6ல வந்த அமுதவாணன். சீசன் 6ல அமுதவாணன் மணி பாக்ஸ் எடுப்பாங்களா இல்ல ஷிவின் எடுப்பாங்களா தான் போட்டியா இருந்துச்சு. நிறைய பேர் நினைச்சாங்க ஷிவின் தான் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போவாங்கன்னு. ஷிவினை விட அமுதவாணனுக்கு தான் மணி பாக்ஸ் மேல அதிகமான கண்ணு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டிக்கெட் டு ஃபினாலே அவர் வின் பண்ணியிருக்காரு, அதனால மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அசீம் கூட அவர் மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லன்னு சொன்னாரு. ஆனா அமுதவாணனுக்கு நல்லாவே தெரியும் நம்மளால டைட்டில் வின்னர் ஆக முடியாதுன்னு. ஷிவின் மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அமுதவாணன் எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. நம்பர் 1, பிக் பாஸ் சீசன் 3ல வந்த கவின். ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் கவின் ஃபுல்லாவே உடைஞ்சிட்டாரு. கவின் ஒரு ஃபுல்லா கில்ட்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாதுன்னு அவர் முதவே முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி கவின் மணி பாக்ஸ் எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. கவின் மட்டும் மணி பாக்ஸ் எடுக்காம இருந்திருந்தா கவின் தான் டைட்டில் வின்னராகவே ஆகியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.